ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்ம நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிற கற்று ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு வசனத்தை வாசிக்கணும். மத்தேயு தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். 18வது சுற்றாக இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள் வந்திருக்கிறோம். மத்தேயு 18:11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா! எவ்வளவு அன்பான ஒரு தெய்வம் பார்த்தீங்களா? கெட்டு போனதை மனுஷனை செய்வான், தூர போட்டுருவான். சில பேரை கெடுதல் பண்ணி கெட்டு போக வைக்கிறதுக்குன்னே இருக்கலாம். இவன் சேர்ந்த கூட்டணி சரியில்லாத இவன் கெட்டு போனான் அப்படின்வாங்க. குடியாரப்பைய கூட சேர்ந்து குடித்து இவன் கெட்டு போனாயா, நான் கூட சேர்ந்து சிகரெட்டு குடித்து கெட்டு போயிட்டேன், அந்த பைய கூட சேர்ந்து திருடி கெட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவரோடு ஒருவன் சேரும் பொழுது அவன் எப்படி இருக்காருன்னா அவனை நல்லவனாக மாற்றுறான். நம்முடைய ஆண்டவர் கெட்டு போனவனை ரட்சிக்க வந்தவர். அதனால தான் செய்து எப்பேற்பட்டவனை தான் சொன்னான், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தருவேன். ஆண்டவர்கிட்ட வந்த எத்தனை பேர் கொலைகாரன், ஒதுக்கப்பட்டவன், பாவத்தில் விடுதலையே பெற முடியாதவன், குஷ்டரோகி, சாக கிடந்தவர், அத்துணை பேர்களையும் ஆண்டவர் என்ன செய்தார்? ரட்சித்தார். அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். இளையகுமாரனை லூக்காவில் வாசிக்கணும். அப்பாட்ட உரிமை பேசி சொத்தை கேட்டு பிடுங்கி கொண்டு போய் விற்று தின்னு பண்டார பரதேசியாக இந்த பன்னிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காம வந்து சேர்ந்தான். துற போனால் 10 நேரம் கிடையாது. அந்த மார்போடு அனைத்து முத்தமிட்டு குளிக்க வச்சு புதிய வஸ்திரம், புதிய பாதரட்சைகள், புதிய மோதிரம், புதிய அதிகாரத்தை கொடுத்து அவன் என்ன செய்தார்? நல்லவனாய் கெட்டு போனதை ரட்சித்தார். அவன் கெட்டு போயிட்டான். நீங்கள் நம்ம கெட்டு போயிட்டோம்னா கெட்டு போகாமலே நம்மளை வேண்டான்ட்டு பாருங்கள். ஒருத்தர் கெட்டு போயிட்டான் அப்படின்னா ஊர் உலகம் எல்லாம் அவனுக்கு கைவிட்டுரும், குடும்பம் எல்லாம் விட்டுரும். ஆனால் ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தி கெட்டுப்போன யாராக இருந்தால் சரி அவங்களை அரவணைத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி மீண்டும் வாழ வைப்பதிலே அவர் இன்றைக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். எரியோவிலேருந்து எருசலேமிலிருந்து எரியோவுக்கு ஒருத்தன் போனான் பார்த்தீங்களா? கல்லறைகளில் மாட்டி ஒற்றுயிராகி சாவ கிடக்கான். சோத்திரம். அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டியதான ஆசாரியன் போயிட்டான், லேவியன் போயிட்டான். இன்னைக்கு இவர் ஒரு நல்ல சமரியானாய் வந்து அவனை என்ன செய்தார்? சத்திரத்தில் சேர்த்து பராமரித்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போனேன். அவன் பூர்ண சுகமடைந்தான். அதே போல் நாம் கெட்டு போயிட்டோமே அப்படின்ட்டு மனிதனை போல தூர போடுகிறவர்கள். தாவீது ஒரு நாள் கெட்டு போனான். அவன் அப்படி தூரப்பட்டார் அப்படின்னா கிடையாது. பின்பு அவன் வலதுபுற இடதுபுற சாயாமல் கர்த்தருக்காய் வாழ்ந்தான். அதனால் வாழ்க்கையில் கெட்டு போன ஒரு சம்பவம், ரட்சிக்கப்பட்டிருந்த பாவத்தில் விழுந்து போன குடிகாரன் குடிச்சிட்டையா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற என்கிற உணர்வு இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சியை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை அப்படி எண்ணினால் ஆண்டவரை விட்டு எங்கேயும் போயிடுறாங்க. பேதுருக்கும் யூதாஸுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் தான். பேதுரு யூதாஸை விட தப்பு பண்ணான். யூதாஸு மண்டியில் அவனுக்கு ஆண்டவர் சொன்னதே ஏறல, அவனும் தப்பு பண்ணான். ஆனால் பேதுரு பிழைத்தான். யூதாஸ் மறித்தான். அப்படின்னா பேதுரு இயேசுவிட வந்தான், யூதாஸ் மனுஷன்ட்ட போனான். அதனால் மனுஷன்ட்ட போனால் சாவு தான், கெட்டு போனது கூடஞ்சம் கெட்டு போகும். ஆனால் தேவனிடம் நீங்கள் வந்தால் கெட்டுப்போன வாழ்க்கையை புதுப்பித்து ஆசீர்வதித்து நிச்சயம் உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கெட்டு போனதை ரட்சிக்க வந்த தெய்வம் இந்த அனுதின கண்மொழி நிச்சயிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை தவறியோ கெட்டு போயோ நான் என்ன செய்வதென்று மனம் கலங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணை மீண்டும் அபிஷேகித்து மகனாக மகளாக ஏற்று நடத்த போகிற கிரியலுக்காக சொல்கிறேன். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கண்மலை தேனிக்கு சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.